இது போன்ற குற்றவாளிகளை கண்டிப்பா என்னமா சொல்லுவோம், கசாப் கடையில வெட்டுற மாதிரி வெட்டி போடணும். ஆனாலும் இங்க சட்டம் ஒழுங்கு அது இதுன்னு லொட்டு லொசுக்குன்னு 1008 நீதிமன்றம் அது இதுன்னு இருக்கு. ஆகவே கல்வித்துறை அமைச்சர் இதை கண்காணிப்பு பண்ணி ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர், டிஓ, சிஓ, டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இவங்க எல்லாம் என்ன மயிரை கொடுக்குறாங்களா? இவங்களுக்கு என்ன வேலை? எல்லா பயிலும் அதை போய் ஒழுங்கா சூப்பர்வைஸ் பண்ணி ஒரு பிற்போக்குத்தனமான கருத்து சொன்னா என் ஏரியால இப்படி பேசிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம அமைச்சர் சவால் விடுவாரு. பெண்ணுக்கு என்ன பேசிட்டு இருக்க, நீ எங்க போற? அவரோட ஏரியா தான் சார். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஏன் இப்போ வரைக்கும் ஒரு பெற்றோர்களுக்கு ஆறுதல் குரல்ல ஒரு விளக்கம் கொடுக்கல? மகாவிஷ்ணுவுக்கு இவ்வளோ பொங்கி எழுந்த திரு அன்பில் மகேஷ் அவர்கள் சிறுமிகள் இவ்வளவு ஆசிரியர்களால் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு தொடர் சம்பவங்கள் பல சம்பவங்கள் நம்ம எடுத்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு தன்னிச்சையா விளக்கம் கொடுக்கக்கூடிய இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி அன்பில் மகேஷ் அவர்களுக்கு இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் பல போராட்டத்தை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம முதல் முறையாக பெற்றோர்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டோம்னு போராடுறாங்கன்றது உச்சபட்ச கேவலம் இந்த ஆட்சிக்கு. அது முதல்ல இவங்களுக்கு புரிதல் இடத்துல. ரெண்டாவது, அந்த பெற்றோர்களிடம் யாரு போய் பேசிருக்கணும்? அன்பில் மகேஷ் பேசி உத்தரவாதம் கொடுத்துருக்கணும். உயர் காவல் அதிகாரி வச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அவனை அக்யூஸ்டா நான் கேட்கிறேன். இப்போ இந்த மாதிரி பாலியல் சம்பவங்கள்லாம் அதிகமாகுது. நீங்களும் வேற ஏற்கனவே என்கிட்ட பதிவு செஞ்சிருக்கீங்க. இப்படிலாம் இந்த வேலைக்கு ஆகாது, பம்பையில் இருக்கிற மாதிரி இங்கே கொண்டு வந்துடணும் ரெட் லைட் ஏரியா அப்படின்னு. நீங்க கொண்டு வந்துருவீங்களோ சென்னையில் ரெட் லைட் ஏரியாவை? எங்க ஆட்சியில அதை கொண்டு வர இயலாது. ஆனா அது கொண்டுட்டு வந்து கட்சின்னு சொல்லல, கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் சொல்றேன், ரெட் லைட் ஏரியா தமிழகத்துல கொண்டு வந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவை சார்ந்த முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். திரு காமாட்சி நாயுடு ஐயா, தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான, சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நம்ம செய்திகளை பார்த்துட்டே இருக்கோம். ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் சுட்டி காட்டிகிட்டே இருக்காங்க. மேலும் வலு சேர்க்கும் விதமாக திண்டிவனத்தில் ஒரு ரயில் நிலையத்தில் கூட மீண்டும் ஒரு பெண்ணுக்கு பாலியல் சீண்டல் ஏற்பட்டிருக்கு ரயிலிலேயே. தொடர்ந்து மேலும் பல்வேறு பள்ளிகளில் சிறார்களுக்கு ஆசிரியர்களே ஹாராஸ்மெண்ட் செய்யக்கூடிய சம்பவங்களை பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி பார்க்குறது? இந்த சம்பவங்கள்லாம் தொடர்ந்து சட்ட ஒழுங்கு மோசமான நிலையிலே இருக்கா? சட்ட ஒழுங்கு சரியாக தான் இருக்கு. இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்கள் சரியா இல்லை. ஏன்னா இவனுங்களுக்குலாம் ரொம்ப கொழுப்பு ஆகி போச்சு. அதிகமான சம்பளம் வாங்குறானுங்க இல்லையா? அந்த சம்பளம் வாங்குறதுனுடைய எஃபெக்ட் தான். அவங்களோட ஓட்ட வச்சுதான் நீங்க அவங்க ஒன்னும் எங்களுக்கு புடுங்கல. அவங்க ஓட்ட வச்சு நாங்க ஒன்னும் ஜெயிக்கல. பூரா அங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு ஆசிரியரும் நாங்க இப்ப எங்களுக்கு இந்த 3 ஆசிரியர்கள் சேர்ந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணிருக்கான். இது எவ்வளவு பெரிய குற்றம். ஏற்கனவே அதை வர கரு வர கலைச்சிருக்கான். இவங்களை எல்லாம் இது பண்ணு. சும்மா இருக்கியா நீ வேற, சும்மா இரு. ஆகையினால இது போன்ற குற்றவாளிகளை கண்டிப்பா என்னமா சொல்லுவோம், கசாப் கடையில வெட்டுற மாதிரி வெட்டி போடணும். ஆனாலும் இங்க சட்டம் ஒழுங்கு அது இதுன்னு லொட்டு லொசுக்குன்னு 1008 நீதிமன்றம் அது இதுன்னு இருக்கு. அதனால சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி இவனுங்களை எல்லாம் தூக்குல போடணும். அப்பதான் இவங்களுக்கு அச்ச உணர்வோட இருக்காங்க. ஆமா, குழந்தைகளை இப்போ பெண் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு இந்த மாதிரி அச்சம் இருக்கத்தானே செய்யும், இயற்கைதானே இது. ஆகவே கல்வித்துறை அமைச்சர் இதை கண்காணிப்பு பண்ணி ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர், டிஓ, சிஓ, டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இவங்க எல்லாம் என்ன மயிரை கொடுக்குறாங்களா? இவங்களுக்கு என்ன வேலை? எல்லா பயிலும் அதை போய் ஒழுங்கா சூப்பர்வைஸ் பண்ணி. ஒரு பிற்போக்குத்தனமான கருத்து சொன்னா என் ஏரியால இப்படி பேசிட்டா அப்படின்னு நம்ம பெண்ணுக்கு என்ன பேசிட்டு இருக்க, நீ எங்க போற? அவரோட ஏரியா தான் சார். அரசு பள்ளிக்கூடம் நம்முடைய அவருடைய ஏரியா தான். அவரு இதை கவனிக்கணும், கண்காணிப்பு பண்ணணும்னு தான் நான் சொல்றேன். இன்ஸ்பெக்டர் யார் கண்ட்ரோல், டிஒய் யார் கண்ட்ரோல், சிஒய் யார் கண்ட்ரோல், டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் யார் கண்ட்ரோல், எல்லாமே அமைச்சருடைய கண்ட்ரோல் தான். தொடர்ச்சியா இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு இல்லையா? ஆமா. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஏன் இப்போ வரைக்கும் ஒரு பெற்றோர்களுக்கு ஆறுதல் குரல்ல ஒரு விளக்கம் கொடுக்கல? மகாவிஷ்ணுவுக்கு இவ்வளோ பொங்கி எழுந்த திரு அன்பில் மகேஷ் அவர்கள் சிறுமிகள் இவ்வளவு ஆசிரியர்களால் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு தொடர் சம்பவங்கள் பல சம்பவங்கள் நம்ம எடுத்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு தன்னிச்சையா விளக்கம் கொடுக்கக்கூடிய இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி அன்பில் மகேஷ் அவர்களுக்கு இருக்கா இல்லையா?
100க்கு 100 இருக்கு. அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. நீ பாக்கல, அவ்வளவுதான். அவர் எல்லா ஊடகத்திலயும் உட்கார்ந்து நியூஸ் சேனல்ல கூட கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. இது கண்டிக்கத்தக்கது. இது போன்ற செயல்களை நாங்க அரசு பள்ளிகள்ல நடக்கிறத நாங்க அனுமதிக்க இயலாதுன்னு அவருக்கு பட்டவர்த்தனமா பேசிட்டு இருக்காரு. எழுப்பிட்டீங்கன்னா தூக்கத்துல வளர்றாரான்னு. ஆமா, தூக்கத்துல வளர்றா. நீ வந்து பாரு பக்கத்துல உட்கார்ந்து. அன்பில் மகேஷ் அப்படி எங்க ஒரு விளக்கமும் கொடுக்கல. இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் எங்கேயும் இது குறித்து பேசவே கிடையாது. தமிழ்நாட்டுல பல போராட்டத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். நம்ம முதல் முறையாக பெற்றோர்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டோம்னு போராடுறாங்கன்றது உச்சபட்ச கேவலம் இந்த ஆட்சிக்கு. அது முதல்ல இவங்களுக்கு புரிதலையான்னு தெரியல. ரெண்டாவது, அந்த பெற்றோர்களிடம் யாரு போய் பேசிருக்கணும்? அன்பில் மகேஷ் பேசி உத்தரவாதம் கொடுத்துருக்கணும். உயர் காவல் அதிகாரி வச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அவனை அக்யூஸ்டா நான் கேட்கிறேன். அப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 40 வழக்கு, போக்சோ வழக்கு பள்ளிகள்ல மட்டும் நடந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இங்கே இந்த ஆண்டா ஒரு மாசத்துக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னாக்கா 100 வழக்குகள் மேல இருக்காது. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நான் ஒரு காலையில ஒரு மிக முக்கியமான ஒரு அட்வொகேட் கூட நாங்க உட்காந்து பேசியிருந்தோம். அவர் சொன்ன தகவல், போக்சோவில் ஒருத்தரை கைது செய்து அவர்களுக்கு 20 ஆண்டு தண்டனை கொடுக்கணும். 20 ஆண்டு குறைந்தபட்சமாக கடுங்கால தண்டனை கொடுக்கணும். ஆனால் இவ்வளவு பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கு. இது வரைக்கும் போக்சோல கைது செய்யப்பட்ட யாருக்குமே இது வரைக்கும் அப்படி ஒரு தண்டனை கொடுக்கப்படவே இல்லை. இப்ப சட்டத்துல இருக்க லூப் போல் ஏன் இந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்கும்போது அவர் சொன்ன வாதம், முதல்ல அவன் பெயில் கேட்கும்பொழுது காவல்துறை அதுக்கு மறுப்பு தெரிவிக்கணும். அரசாங்க சார்பாக இருக்கக்கூடிய அட்வொகேட்டை அதுக்கு அது மறுப்பு தெரிவிக்கணும். இவர்கள் 2 பேரும் ஆட்சேபம் தெரிவிக்காத பொழுது அவருக்கு ஈஸியாக பெயில் கிடைச்சது. காலையில ஜெயிலு, சாயங்காலம் பெயில் வெளியே வந்துட்டு தொடர்ச்சியாக இந்த குற்றத்தை செஞ்சுக்கிட்டே ஒருத்தன் உட்காந்துருக்கானா. இப்ப ரயில்ல கூட அந்த பெண்ணுக்கு அத்துமீறல் நடந்து கிட்டத்தட்ட அவருடைய குழந்தை சிசு வரைக்கும் இறந்துருக்குனாக்கா, நம்ம 2023 இதே வேலையை பார்த்திருக்கிறோம். அதுக்கப்புறம் இதே மாதிரி 2023 சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. 2023 அதை பேசணும். மிக முக்கியமான விஷயம், 2023 இதே போல நகையை பறித்து ஒரு கொலையும் செய்திருக்கிறான். தொடர்ச்சியாக இப்படி செஞ்சவன் எப்படி பொது வழியில உலாவுறான்றதுல கூடுதலா அதுல உச்சபட்ச கேவலம் என்ன தெரியுமா? அந்த பெண்ணுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, உயர் சிகிச்சை கொடுப்பதற்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. அந்த அளவுல கவர்மெண்ட்ல உயர் சிகிச்சை கொடுப்பதற்கு கூட இங்க ஆரம்பிக்க அந்த அளவு கூட இங்க ஃபெசிலிட்டி இல்லைன்ற மாதிரி எல்லாம் இருக்குனாக்கா, மாசுவை கொண்டு போய் மருத்துவத்துறைக்கு போட்டா இதான் நடக்கும். யார் எதுக்கு போகணும்னு ஒரு விஷயம் புரியணும். விளையாட்டுத்துறையில அவரை போட வேண்டியதுல இந்த மாதிரி போட்டாக்கா ஒரு இந்த கேவலம் எங்கேயா நடக்குமா? தமிழ்நாடு சார் ஒரு அட்வொகேட்ட அவர் உரையாடியதாகவும் அவர் அந்த தகவலை பரிமாறியதாகவும் இப்போது நம்ம நேயர்கள் மத்தியில் ஒரு வைத்ததை நம்ம பார்க்கிறோம். இதே தான் நான் பல முறை உங்கள்கிட்ட நான் சுட்டி காட்டியிருக்கேன். போக்சோ வழக்குகளுடைய 80% எதிரிகள் தப்பிச்சிடுறாங்க. அந்த வழக்குகள் அவங்க பிடிபடுறது இல்லை அப்படி சொல்லி டேட்டா இல்லாம நாங்க வழக்கு போட்டோம். அவ்வளவு தெளிவா சொன்னார், 80% எதிரிகள் தப்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி. அதனுடைய நீச்சா 22, 23 கேலண்டர் இயர்ல எங்களுடைய ஆட்சியில இல்ல. எங்களுடைய ஆட்சியில போக்சோ சட்டத்துல சரியா, அதாவது போக்சோ சட்டத்துல ஒருத்தரை கைது பண்றோம்னா பாதிக்கப்பட்ட நபர்கள் சரியான விட்னஸ் எங்களுக்கு சொல்லணுமா இல்லையா நீதிமன்றத்துல? நீங்க ஒரு விஷயம் நல்லா தம்பி இங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. போக்சோ சட்டத்துல ஒரு 2 பேர்த்த கைது பண்றோம். கைது பண்ணி அவனை சிறையில் அடைக்கிறோம். வழக்கு ட்ரையல் நடக்குது. ட்ரையல் கோர்ட்ல நீதிமன்றத்துல அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் அவங்க அங்க சொல்லணுமா இல்லையா? அவங்க வராத காரணத்தினால அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிட்டதுனாலதான் இந்த மாதிரி இருக்கு. காவல்துறையோட ஸ்லாக்னஸ் இருக்குன்னு சொல்லி எதிர்கட்சிகள் அவ்வப்போது பெண்ணு அவங்க முன் சொல்றதே பெரிய விஷயம். 2வது, விசாரணைக்கு உட்படுத்துறது ஆண் காவலரா இருக்கக்கூடாது, பெண் காவலரா இருக்கணும் சட்டத்துல இருக்கு. முக்கியமான விஷயம், பாதிக்கப்பட்ட பெண்ணோட தரவுகளை வெளியிடுறது. கேட்டாக்கா லீக் ஆயிடுச்சுன்னு வெக்கம் இல்லாம பேச வேண்டியது. நீங்க முடிஞ்ச ஆதாரம் லீக் பண்ணீங்க. அதே போல இந்த கார்ல துரத்தி சென்ற அந்த பெண்மணிகளுடைய விவரமும் அது நாங்க வெளியிடல. அறிவு கட்டத்தனமா பேசக்கூடாது. அப்புறம் அது அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் அவளே ஸ்டேட்மெண்ட் என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தேன், என் ஃப்ரெண்டு தான் ரிலீஸ் பண்ணாலும் அவளே எஃப்ஐஆர் காப்பி அது என்ன அது சாதாரண வழக்கு. அவன் வேலைக்கு அது போர்சா வழக்கு இல்ல. ஒரு விஷயம் அது இல்ல போர்சா வழக்கா இல்ல, சும்மா ஏதாவது பேசக்கூடாது. நீங்கள் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய தரவுகளை வெளியிடுவதே அவங்களை அச்சுறுத்துறதுக்கு தான். நீங்க அச்சுறுத்தி யாரும் போர்சோ சட்டத்துல கல்வி எந்த சட்டமா இருந்தாலும் சரி, போர்சோ சட்ட வழக்கை தவிர மற்ற எந்த இதுல வழக்கு பதிவு பண்ணாலும் எஃப்ஐஆர் காப்பி
48 மணி நேரத்துல நீதிமன்றத்துல கொடுக்கணும். யாரு வந்து எதிரியோ அவனுக்கு கொடுக்கணும், அல்ல அவன் வழக்கறிஞருக்கு கொடுக்கணும்னு சட்டம் இருக்கு. அப்புறம் என்ன வெளியிட்டாங்க, புடுங்கலன்றீங்க. நாங்க இதுக்காக நாங்க வந்து ரொம்ப கடுமையா தண்டனை வழங்கணும்னு தான் நாங்க நினைக்கிறோம். இனிமே எவனாவது இதுக்கு ஏதாவது உறுதுணையா இருந்தான்னு வச்சுக்கோ காவலர்கள், அத பொதுமக்களே அவனுங்களை கவனிப்பாங்க. நான் இப்ப ஓப்பனா சொல்றேன், நானே இதுக்கு இங்க பாரு, எவனாவது இந்த மாதிரி செயலுக்கு இந்த காவல்துறை உறுதுணையா இருந்து இந்த வழக்குல வந்து அவனுங்களுக்கு பெயில்ல விடுறதுக்கு காவல்துறையில அப்ஜெக்ஷன் பண்ணாம இருந்தாலோ, நீதிமன்றத்துல போய் சொல்லி அவங்கள வந்து வழக்குல இருந்து விடக்கூடாதுன்னு சொல்லாம ஸ்லாக்னஸ் இருந்து அவன் விடுதலை ஆனான்னு வச்சுக்கோ, எந்தெந்த வழக்குன்னு தெரிஞ்சதுன்னா நான் ஒரு வழக்கு நான் வந்து காவல்துறைக்கு சவால் விடுறேன். கண்டிப்பா அவங்களை எல்லாம் நாங்க கணிசமா கவனிப்போம். இல்ல சார், இப்போ தம்பி சொல்லி முடிச்சிடறேன். கடைசி வரைக்கும் இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, பொதுமக்களே போய் கிளிக்கணுமா? இப்ப எதுக்கு நீங்க ஆட்சி நடத்த இல்ல? அப்போ அதே பொதுமக்கள் இந்த காவல்துறைக்கு எதிராக, அரசு இயந்திரங்களுக்கு எதிராக அதிருப்தி அடைந்து புரட்சி செஞ்சிட மாட்டாங்களா? இந்த ஆட்சியை வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க சொல்ற தோனி அப்படிதான் வந்து. நாங்க சொல்ற தோனின்னா நீங்க சொல்றீங்கல்ல, போக்சோ வழக்கு வந்து சரியான முறையில் இல்லாம விடுதலை பண்ணிடுறாங்க. டேட்டா சொல்றீங்கல்ல, அப்ப அது யாருடைய ஸ்லாக்னஸ்? காவல்துறை. அப்ப அப்படிப்பட்ட காவலர் அந்த கருப்பு ஆடுகளை என்னத்துக்கு விட்டு வைக்கணும்? இதுதான் அந்த கருப்பு ஆடுகளை விட்டு வைக்கணும். உடனே தெளிவா சொல்லணும். அந்த வழக்கிலுடைய தரவுகளை வெளியிட்ட நபர்களுக்கு 25 லட்சம் கொடுக்கணும்னு யார்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்க போறான்னு கேளுங்க. அந்த காவலர்கள் யாரெல்லாம் ஸ்லாக்னஸா இப்படி செய்தார்களோ அந்த காவலர் இருந்து பறித்து கொடுக்கணும். அருண் அவர்கள் சொல்லுகிறாரு, ரவுடிகளுக்கு புரிந்த மொழியில் பேசுவோம். இவ்வளவு பேர் இவ்வளவு பேசுறாங்க, ஊம பாஸ்ல பேசிட்டு இருக்கீங்க இவ்வளவு. இது ஒரு கேள்வி இருக்குல்ல இயல்பாக. அதான் 3 என்கவுண்டர்கள் எல்லாம் அடுத்தடுத்து நடந்துச்சு. இந்த ராஜா, காக்கா பாலாஜி, அதே போல அது எதற்காக நடத்தப்பட்டது, எந்த அரசியல் பின்புலம் இருக்குன்றதெல்லாம் வந்து நீங்க அட்வொகேட்ட தெளிவா பேசினா சொல்லுவாங்க. நான் சொல்லுவது மைனர் குழந்தைகள் மீது பாலியல் துன்புறுத்தல் நடக்குது இல்லையா, அதுல எந்த வழக்குலயாவது உங்களுக்கு என்கவுண்டர் நடத்தப்பட்டிருக்கா? கிடையாது. அனுதாபியா இருந்தா அதுக்கு ஒரு விதமான ஒரு ட்ரீட்மெண்டா இருக்கு, கரெக்டானையா? அனுதாபிகள் வாங்க போற அனுதாபிகள் அப்படிதான் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் அவர்கள். இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா இந்த குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய எந்த பாலியல் குற்றச்சம்பவங்களுக்கும் பெரிய லெவல்ல ஒரு இது கிடையாது. 2வது, அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய தரவு வெளியில வந்துச்சுனாக்கா சட்டப்படி 2 ஆண்டு கால கடுகால தண்டனை கொடுக்கணும்ன்றதான் சட்ட விதிமுறை இருக்கு. நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி வேற யாருக்கு கொடுக்கப்பட்டதானா அதுவும் கொடுக்கப்படல. அப்ப தொடர்ச்சியாக இவர்கள் நடத்தக்கூடிய கபட நடக்கும் என்னன்னாக்கா முழுக்க எதிர்கட்சிகளை குறை சொல்வது, வேற மாநிலத்தை ஒப்பிடுவது. இங்க ஏன்டா அந்த மாதிரி நடக்குதுன்னு கேட்டாக்கா ஸ்ட்ரெயிட்டா போயிடுவாங்க, இங்க இருந்து மணிப்பூர் போயிடுவாங்க. ஏன்னா ஊப்பிங்க தானே அதுங்களும், அதனால அதுங்களும் ஊப்பிக்கு தான் போவாங்க. என்னையா இல்ல, இது எல்லாத்துக்கும் ஒப்பிடுறது சரியான ஒரு அளவுகளா தம்பி? இங்க ஒண்ணுமே இல்லப்பா, பிஜேபி நடக்குது, அங்க பாரு மணிப்பூர்ல இருக்காரு, கனிமொழி அதை பேசிருக்காங்க. இப்ப எங்க வேணாலும் நடக்கட்டும், எங்க நடந்தாலும் குற்றம் குற்றமே. அது இங்கு நடந்தாலும் சரி, அங்கு நடந்தாலும் சரி, இங்கு நடப்பது குற்றம் தான். அது வந்து அனுமதிக்க இயலாது. வருங்காலங்கள்ல வந்து எங்க முதலமைச்சர் வந்து அதை எப்படி அடக்கணும், எப்படி அதை முடிவு கட்டணுங்கிறத 4 வருஷம் முடிஞ்சு போச்சியா? அது 7 வருஷம் கூட முடியட்டும்யா, இல்ல 12 வருஷம்? 7 வருஷம் கிடையாது, நீங்க திரும்பி அதெல்லாம் எங்களுக்கு தெரியா, நாங்க எப்படி ஆட்சி அமைக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். நீ ஒன்றும் எங்களுக்கு வக்காலத்து வாங்க வேண்டாம். இந்த கைலாசத்துல அமைக்கிறோமா இல்ல தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு திரும்ப 76 இயல்பா ஒரு கேள்வி இதுக்கு மேல பதில் சொல்லுங்க. என்ன மணிப்பூர்ல நடந்த விஷயத்துக்கு இப்போ வரைக்கும் கனிமொழி பொங்கி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? இங்க நடக்கிற விஷயத்தை பத்தி வாய் திறந்து பேசுறாங்க. அங்க வந்து ஊர்வலமா 2 பெண்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000-30,000 பேர்களை வந்து அகதிகளாக்கி பெண்களை வந்து நிர்வாணப்படுத்தி வன்புணர்வு பண்ணி அதை ஊர்வலமா ரோட்ல கூட்டிட்டு வர்றான். இங்க என்ன கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டிருக்கோமா இல்லையா? மணிப்பூர்ல நடந்துக்கு அவனை கைது பண்ணிருக்கு. என்ன பேசுற அறிவு கேட்டதுமா? 30,000 பேர் நீ போய் 30,000 பேர் கைது பண்ண சொல்லுங்க. உங்க ஆட்சியில நடக்குது, கேவலமா நடந்துகிட்டு இருக்கு. இதை சரி செய்து துப்புலையான்னு கேட்டா நாங்க செய்வோம். நாங்க கண்டிப்பா அவங்களை கைது பண்ணுவோம். அவங்களுக்கு வழக்குக்கு அவங்களுக்கு தண்டனை பெற்று தருவோம். இந்த காவல்துறைக்கு தயவு செய்து காவல்துறைக்கு எனக்கு இது ஒரு என்னுடைய ஒரு ஹம்பல் ரெக்வஸ்டாவே நான் சொல்றேன். காவல்துறை இந்த வழக்குகளை சரியான முறையில் நடத்து, சரியான முறையில் தினமே வந்த செய்திகள்ல நான் உங்களுக்கு மேற்கோள் ஆரம்பிக்கிறேன். திண்டுக்கல்ல ஓடும் ரயில்ல இளம் பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு. இது இன்னொரு சம்பவம், புதிய சம்பவம். திண்டுக்கல்ல ரயில்லையே 1. 2வது திருப்பூர் மாநகராட்சியில பள்ளியில மாணவர்கள் வந்து ஆசிரியர்
பாலியல் தொந்தரவு வந்து கொடுத்துருக்கிறாரு. இது எப்படி தெரிய வருது அப்படின்னா, குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காரு. மாணவிகளுக்கு வந்து விழிப்புணர்வு வரும்பொழுது கவுன்சிலிங் வரும்போது அவங்க ஓப்பனா சொல்றாங்க, நீங்க வந்து யாராவது வந்து ஹாரஸ்மெண்ட் உள்ளாக்கப்பட்டீங்கன்னா தாராளமா சொல்லுங்க, உங்க பேர் லீக் ஆகாது வெளியே அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், அறிவியல் ஆசிரியர் என்று நினைக்கிறேன், அறிவியல் ஆசிரியரை வந்து சுட்டி காட்டுறாங்க. 2019 இருந்து தொடர்ச்சியா இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து ஈடுபட்டிருக்காரு. அப்போ அலுவலர்கள் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தான் வந்து தெரிய வருது இந்த ஒரு சம்பவம். அதே போல ஏற்காட்டில், சேலம் மாவட்டத்தில் ஏற்காட்டில் உள்ள அரசு பள்ளியில் பார்த்தோம்னா 10க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு வந்து பாலியல் தொந்தரவு வந்து ஒரு ஆசிரியர் அளிச்சிருக்கிறாரு. இது வந்து இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சீங்கன்னா தம்பி 3 மணி நேரத்துக்கு பேசலாம். புரியுதுங்களா? 3 மணி நேரம் இல்ல 3 நாளுக்குள்ள பேசலாம். அவ்வளவு சம்பவம் தொடர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறதால முதல்வருக்கு இதை பத்தி கேட்டீங்கன்னாக்கா எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாது. நீங்க இப்ப சொன்ன அந்த 3 பேர் இருக்கு இல்லையா, ஒன்னும் அந்த திண்டுக்கல் ரயில்ல நடந்த அந்த குற்றவாளி, அதே மாதிரி அந்த ஏற்காட்டுல நடந்த அந்த குற்றவாளி அந்த ஆசிரியர், அதே மாதிரி இன்னொரு ஒண்ணு சொன்னீங்க, திருப்பூர்ல அந்த அறிவியல் இது, அவங்க 3 பேரும் கைது பண்ணியாச்சு. 3 பேரும் கைது பண்ணியாச்சு. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துப்படி தானப்பா நாங்க நடவடிக்கை எடுக்க முடியும். நாங்க எங்களுக்குன்னு ஒரு சட்டமா, நாங்க என்ன துபாயா அல்லது இதா, அது கூட அங்க கூட ஒரு சட்டம் சொல்லி அங்கதான் அவனுக்கு கசையடி கொடுங்க. சவுதி இல்ல, அப்ப எடப்பாடியார் ஆட்சி என்ன துபாயா சவுதியா? எடப்பாடி ஆட்சியில அப்ப இவ்வளவு இது கிடையாதுப்பா. இந்த ஊடகங்கள் இன்னைக்கு மொபைல் இல்லாத மனிதனே இல்லைங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இது இன்னைக்கு தான் இது புரிஞ்சுக்கோ. மதுரையில மொத்தமே 150வது போன் தான் என் வீட்டுல இருந்துச்சு, டெலிபோன் அந்த காலத்துல. அதாவது 4 தெரு 5 தெருக்காரங்க என் வீட்டுல வந்து போன் பேசிட்டு போன காலம் எல்லாம் உண்டு. புரியுதா? இங்க இருக்க இவரு கூட வந்தாருன்னா என் வீட்டுலதான் வந்து உட்காந்து போன் அடிப்பாரு. இது நம்மளுடைய இந்த கவர்னர் அம்மாவுடைய அப்பா இருக்காரு, அவரே வந்து தமிழிசையுடைய அப்பா இருக்காருல்ல, குமரி ஆனந்தன் வந்து என் வீட்டுல உட்காந்துதான் அங்க ஒரு 100 போனை வந்து பேசுவாரு. அந்த அளவுக்கு இருந்த காலங்கள் மாதிரி இப்ப எல்லாத்து கையிலயும் போன் இருக்குது. எல்லாரும் டப்புன்னு பேசுறாங்க. அதனால 2வது இந்த மொபைல தூக்கணும்னா அந்த மொபைல்ல அசிங்கமா இது மொபைல் கையில வச்சுக்கிறதுக்கு நமக்கே அசிங்கமா இருக்கு. ஏன்னா அவங்க அவ்வளவுதான் இருக்குது. எங்க ஆட்சியினுடைய இல்லப்பா, இது வந்து பெண்களை வந்து இந்த அளவுக்கு வன்புணர்வு பண்றது காரணமே இந்த நெட் கனெக்ஷனும் இந்த மாதிரி இதுதான். இதனாலதான் ரொம்ப பேர் கெட்டு போயிடுறான். பூரா சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரிய பசங்க பண்ணி அதை பாக்குறான், அந்த படங்களை பாக்குறான், அசிங்கமா பாக்குறான். ஏன்டா பச்சை உடலுறவு கொள்றத காட்டுறான்டா, வருதுடா. நைட்டு 12 மணிக்கு நீ நாம எப்பயுமே இருக்கு அனுபவமா எதை வேணாலும் போட்டாலும் அதானே வந்து நிக்குது. சரியா? வான்கோழி, வாலிப விருது, நச்சுக்கணும்ன்ற புத்தகத்தை அன்னைக்கு எழுதுனாங்க. டெக்னாலஜி இல்லாதப்போ புத்தகம், புரியுதுங்களா? இப்ப டெக்னாலஜி வந்தோடனே படம், அவ்வளவுதானே வித்தியாசம். ஐயா அப்படியே ஐயா அந்த சாமி ஐயா அதே போல பெரியாருடைய சிஷ்யன் இருக்கக்கூடிய சாமி சிதம்பரம் தமிழர் தலைவர் பெரியார்னு புத்தகம் எழுதியிருக்காருயா. இது விட நீங்க சூப்பரா இருக்கும். அதுல உள்ள நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எங்க ஆட்சியில ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்தாதான் வாழ்க்கை. பெண் இல்லாத உலகம் இல்ல, ஆண் இல்லாத உலகம் இல்ல. சாமியே வந்து சிவன்றான், பார்வதின்றான். சரியா? இங்க பாரு, சும்மா இருமையா, இங்க பாரு. இதனால அந்த காலம் தொட்டு இந்த காலம் தொட்டு எல்லாமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான். ஆனா அதுக்கு வந்து ஒரு வரமுறை இருக்கணும். மனைவி கிட்ட தான் ஒரு உறவு வச்சுக்கணுமே தவிர கண்ட பெண்களோடையோ அல்லது குழந்தைகளோட தலைவர்கள் எல்லாம் சொல்றீங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து உங்கள் மீது எழுப்பப்படுவாங்க. அதெல்லாம் திமுக தலைவர் யாரும் தரங்கட்டு. கண்ணதாசன் அவர்கள் வந்து எழுதிய புத்தகம் பெரியாருடைய சிஷ்யரா இருக்கக்கூடிய தமிழர் தலைவர் பெரியார் என்ற புத்தகத்துல நம்முடைய அதனுடைய ஆசிரியர் சாமி சிதம்பரனாரே எழுதியிருக்கிறாரு. அவருடைய சுயசரிதை, அவருடைய பெரியாருடைய சரிதையை என்னெல்லாம் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு. அவர் இளைஞராக இருக்கும் போது விலை மாதர் வீடு புகுந்து வருவாரு. அது சொன்னது பெரியார் அவர்கள். பெரியாரு அவரே சொல்லியிருக்காருல்ல, நான் வந்து அப்படி எல்லாம் இருந்தேன், விலை மாதர் வீட்டுகளுக்கு போறேன் அந்த மாதிரிதான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சீர்திருத்த கொள்கை வந்தது. அந்த சீர்திருத்த கொள்கை எனக்கு கிடைச்ச பின்னாடிதான் நான் சீர்திருத்தவாதி ஆனேன்னு அவரே சொல்லியிருக்காரு. இதுல ஒளிமறைவு இருக்கு. விலை மாதர் வீட்டுக்கு போறதுங்கிறது வேற, குடும்ப பெண்களை கற்பழிக்கிறதுங்கிறது வேற, குழந்தைகளை கற்பழிக்கிறது வேற. எதுக்கு இனம் போடுறீங்க? அறிவு இருக்கா? ஆட்சி நடக்குது. பம்பாயில
ஏரியால போறான். அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரன் காலத்துல இங்கேயே விலைமாதுகள் அப்ப நாளை போக்கல இப்ப இந்த மாதிரி பாலியல் சம்பவங்கள் அதிகமாகுது. நீங்களும் வேற ஏற்கனவே என்கிட்ட பதிவு செஞ்சிருக்கீங்க. இப்பெல்லாம் இந்த வேலைக்கு ஆகாது, பம்பையில இருக்கிற மாதிரி இங்க கொண்டு வந்துடணும் ரெட் லைட் ஏரியா அப்படின்னு. நீங்க அப்ப கொண்டு வந்துருவீங்களோ சென்னையில ரெட் லைட் ஏரியாவை? எங்க ஆட்சியில அதை கொண்டு வர இயலாது. ஆனா அது கொண்டுட்டு வந்து கட்சின்னு சொல்லல, கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் சொல்றேன், ரெட் லைட் ஏரியா தமிழகத்துல கொண்டு வந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. தமிழ்நாடு ரெட் லைட் ஏரியா மாதிரி தான் இருக்கு. தெரியுது இல்லையான்னு கேளுங்க. இஷ்டத்துக்கு உள்ள போது ரேப் பண்ணிட்டு கிடக்குறாங்க. ரெட் லைட் ஏரியா தனியா கொண்டு வரணும். ரெட் லைட் ஏரியா வந்தாங்க எதுக்கு அது வந்து நீ வேற இது அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணமே இதுதான். சின்ன விஷயம் தான். குழந்தைய பார்த்தா அவனுக்கு எப்படி வந்த மாதிரி பாலியல் உணர்ச்சி வருது. அவங்க செருப்புகள் அடிக்கணும், செருப்புகள் கட் பண்ணணும், கட் பண்ண சொல்லுங்க. அதை காவல்துறை வச்சு செய்ய சொல்லுங்க. கண்ட போறீங்க என்கவுண்டர் பண்றீங்க. வந்து 2 அடி அடிச்சு கால்ல ஏதாவது காயமாயி போச்சு, ஒரு கட்டு போட்டாங்க, அவனு வந்து மனித உரிமை மீறல்னு வந்து கொடையை பிடிக்கிறீங்க, புடுங்குறீங்க. ஞான செய்தி உலகளே மனித உரிமை ஆணையம் வரலையா? இதுக்கு மேல வந்துட போதா? மாவு கட்டு போடப்பட்டதுல மாவு கட்டு போடப்பட்டதுல மாவு கட்டு போட்டது அது கீழே விழுந்தது நாங்களும் அடிச்சோம். நான் என்ன சொல்றேன், பல என்கவுண்டர் நடந்திருக்குல்ல, அது போல வந்து பாலியல் குற்றச்சாட்டு செய்யற 4 பேர் என்கவுண்டர் பண்ணா யாருமே எதிர்க்க போறது கிடையாது. இப்ப இதுலயே என்னதான் சரி, இப்ப நீங்க திருவேங்கடம், சி சிங்கராஜா, அதே போல காக்கா தூ பாலாஜி இவங்க எல்லாம் என்கவுண்டர் பண்ணீங்க. அருண் ஐவே சொன்னாரு இந்த மாதிரி அவங்க மொழியிலேயே நாங்கள் பதிலடி கொடுப்போம்னு சொல்லிட்டு அது மாதிரியான சம்பவங்கள்லாம் அடுத்தடுத்து நடந்துச்சு. அவருக்கு கோர்ட்டு கூட அவர்களுக்கு கேள்விக்கு உட்படுத்திருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம். இதுக்கு யாராவது ஆர்வலர்கள் யாராவது வந்து முன் வந்தாங்களா அந்த சமூக விரோதிகளுக்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. உத்தரப்பிரதேசம் அதுக்கு ஒரு நல்ல, நீங்க சொல்றீங்களா உத்தரப்பிரதேசம் எதுக்கெடுத்தாலும் ஒரு ஒஸ்ட் மாடல்னு சொல்லி, அந்த உத்தரப்பிரதேசத்துல மக்களே வந்து யோகியை வந்து வரவேற்கிறாங்க. இந்த மாதிரி ரவுடிசத்தை வந்து ஒழிச்சதுல என்கவுண்டர், அதீத என்கவுண்டர்கள் நடந்து முழுவதுமா ரவுடிசம் வந்து ஒழிக்கப்பட்டிருக்கு உத்தரப்பிரதேசத்துல. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இது போன்ற பெண்களை வன்புணர்வு செய்யக்கூடியவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தண்டனை பெற்று தருவதை விட இவர்கள் மீது குண்டாஸ் போட்டு சிறையில் அடைக்க வேண்டும். தம்பி இருங்க, 3 குண்டாஸ் வாங்கிட்டு தான் 4வது வண்டி அக்கிரமத்தை செஞ்சான். நீங்க குண்டாஸ் போடுறது பத்திலாம் இங்க இல்ல. நான் என்ன சொல்றேன், உயர் காவல் அதிகாரிகளே, நான் வந்து முதலமைச்சர்கிட்ட என்கவுண்டர் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? இது என்கவுண்டர் பண்றது பெரிய இது, அது வந்து உடனே நீதிமன்றம் உடனே சார். இப்போ 2023 எலெக்ஷன் கேம்பெயின்ல சொன்னார்ல, சட்ட ஒழுங்கு என்னோட நேரடி கட்டுப்பாட்டுல தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது அவரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கா? ஒவ்வொரு விஷயங்களும் வந்து முதல்வர் அவர்களுடைய இலாக்கா வச்சிருக்காரு இல்லையா காவல்துறையே, அது வந்து அவரோட நாலேஜ் படி தான் செயல்படுதாங்கிற கேள்விதான் மக்கள் எழுப்புறாங்க. சரி, அது பாத்துக்குவாரு. இப்ப நம்ம எல்லாம் பேசுறோம்ல, அதுல நம்ம சேனல்ல முதல்வர் பார்க்கட்டும்.